சகலம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம், முழுமையான அவதாரம். கண்ணன் என்றால் பிரேமை, உலகத்தையே மோகிக்க செய்கிறவன் அப்படின்னு பொருள். கண்ணன் எல்லாத்திலையும் சிறந்தவன். கண்ணனுடைய வாழ்க்கையை சத் சரித்திரம் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை, கிருஷ்ண லீலைன்னு தான் சொல்றாங்க. லீலைனா விளையாட்டு. அப்படிப்பட்ட பெருமை மிக்க கிருஷ்ண லீலைகள்ல ஒரு லீலையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாப்பியா கேளுங்க. ஒரு சமயம் கோகுலத்துல காலை நேரம். யசோதா மாதா கிருஷ்ண கீர்த்தனம் பாடிக்கிட்டே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. யசோதையின் பாடலுக்கு பக்கவாத்தியமா அவ காதல்ல இருந்த குண்டலும் கிணு கிணுன்னு அசைய, கையில் இருந்த கங்கனும் கனகனன்னு ஒலிக்க, தயிர் சலசலன்னு சப்திக்க, காலை நேரமா இருக்கிறதால பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்த, இதெல்லாம் கோகுலத்தோட காலை நேர அழக இன்னும் அழகாக்குது. கிருஷ்ணன் அவனது நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கான். அப்போ தெருவில் இருந்து ஒரு பழ வியாபாரி பெண்ணோட குரல் கேக்குது. பழம் வாங்கலையோ பழம், வாழைப்பழம், மாம்பழம், கமலா பழம், கொய்யா பழம், பழமா பழம். யசோதா அங்க போய் பழங்களை வாங்குறான். பழத்துக்கு பதிலா தானியங்களை பண்டமாற்று கொடுக்கறத கிருஷ்ணன் பார்க்கறான். உடனே அவனும் வீட்டுக்குள்ள ஓடி போய் தனது பிஞ்சு கைகளால தானியங்களை அள்ளிக்கிட்டு குட்டி பாதங்கள் தரையில ஊனி தத்தக்கு புத்தக்குன்னு நடந்து பல கூடை கிட்ட வரான். கூடக்குட்ட வந்தோனே பார்த்தா அவன் கையில தானியம் எதுவுமே இல்லை. அவனோட முகம் சோர்ந்து போயிடுது. பழ வியாபாரி பெண் அவனோட தாமரை முகம் சோர்ந்து போறத பார்த்து அவன் குட்டி கைகள் நிறைய பழங்களை கொடுக்கறா. பழம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த நவநீத கிருஷ்ணன் துள்ளி குதிச்சு போறது அழக பார்த்து மயங்கி நிக்கிறா. வீட்டுக்கு போன பழ வியாபாரி அவ கூடைய பாக்குறா. பார்த்தா பழங்களுக்கு பதிலா அவ கூட முழுதும் தங்கமும் ஆபரணங்களுமா இருக்கு. அவளோட கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது? எவர் ஒருவர் கிருஷ்ணனுக்கு அன்போடு எதை கொடுக்கிறாரோ அதை போலவே 1000 மடங்கு அதை அவர்களுக்கே திருப்பி தருவான் அப்படின்னு தெரியுது. அதனால அனைவரும் ஒன்று கூடி சங்கராந்தி என்று சின்ன கிருஷ்ணனை வணங்குவோம். சகல சௌபாகிய சம்பத்தை வாரி வழங்குவான் கிருஷ்ணனே. சகலம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.